ஹலோ எவ்ரிவன். வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட்டு ரிவர்ஸ் இன்டிஜர்ன்னு பார்க்க போறோம். இது ஒன் ஆஃப் தி மேட் ஃபார் ப்ராப்ளம் சால்விங்கோட சீரிஸோட வீடியோ. ஃபர்ஸ்ட்டு ரிவர்ஸ் இன்டிஜர்னா என்னன்னு பார்க்கலாம். லைக் இப்ப என்ட்ட ஒரு நம்பர் குடுக்குறாங்க. 324 நம்பர் குடுக்குறாங்க. இத அப்படியே நான் ரிவர்ஸ் பண்ணணும். எனக்கு ரிவர்ஸ் பண்ணா என்ன ஆகும்னா, 423 423ன்னு ஆயிரும். ஓகேவா? ஸோ நான் அப்படியே ஃபார்வர்டா இருக்கிறத நம்ம பேக்வர்டா நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடியே அரே, ஸ்ட்ரிங்ஸா ரிவர்ஸ் பண்ணியிருப்போம். பட் அதுக்கும் இதுக்கும் நெறைய நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. சரியா? நம்ம அரே ஸ்ட்ரிங்ஸ்லாம் ஃபிக்ஸ்டா பொசிஷன் இருக்கும். பொசிஷன மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம். பட் இங்க அப்படி கிடையாது. நம்ம நம்பரே அப்படியே ரிவர்ஸ் பண்ண போறோம். நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்திருந்தோம்னா, ஒவ்வொரு நம்பரையும் ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்றது எப்படி? அது மாரி தான் நம்ம பார்த்திருந்தோம். இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த ப்ராப்ளம்ல பார்த்தா, எனக்கு இங்க 3 நம்பர்ஸ் இருக்கு. எனக்கு 3 டிஜிட்ஸ் ஃபில் ஆகணும். ஓகேவா? இப்போ 4 வந்து ஸ்டார்ட்டிங் இங்க வரணும். ஸோ லாஸ்ட் டிஜிட். அதுக்கப்புறம் டிஜிட் எனக்கு இங்க வரணும். இப்போ அதுக்கப்புறம் டிஜிட் இங்க வரணும். எனக்கு இது மாரி ரன் ஆயிட்டே இருக்கணும். ஓகே. ஸோ எனக்கு வந்து லாஸ்ட் டிஜிட்ட மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்க எப்படின்னு எனக்கு தெரியும். நான் வந்து 10ஆல டிவைட் பண்ணேன்னா, எனக்கு லாஸ்ட் டிஜிட் மட்டும் வந்துரும். ஸோ நான் என்ன செஞ்சேன்னா, ஸ்டார்ட்டிங் வந்து 4ன்னு அப்படியே நான் வச்சுடுறேன். இப்ப எனக்கு 10ஆல டிவைட் பண்ணா இந்த நம்பர் போயிரும். அப்ப இந்த 2 நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கும். நெக்ஸ்ட் 2 வருது. நான் 2வ வந்து இதோட எப்படி மெர்ஜ் பண்ணேன்? என்ட்ட இது இருக்கு இன்டிஜர் தான். ஸ்ட்ரிங் கிடையாது. ஸ்ட்ரிங் நம்ம கான்காடினேட் பண்ணிறலாம். இப்ப என்ட்ட 2 மட்டும் இருக்கு. ஸோ 2வ எப்படி நான் 4ஓட ஆட் பண்ணேன்னா, எனக்கு 42 ஆகும்ன்னு பார்க்கணும். என்ட்ட 4 இருக்கு. அதாவது 2 ஆட் பண்றோம். இல்ல சம்திங் பண்றோம்னா, நமக்கு எப்படி வரும்னா 42 வரணும். ஸோ நான் 4 நான் என்ன கன்வெர்ட் பண்ணிறலாம்னா, எனக்கு இப்போ ஒரு டிஜிட் இன்கிரீஸ் ஆகப்போது. ஸோ நான் ஒரு டிஜிட் இன்கிரீஸ் ஆக போதுன்னா என்ன பண்றேன்னா, 4 இன்டு 10ன்னு பண்ணிர்றேன். இப்போ 4 இன்டு 10 என்ன ஆயிரும்? எனக்கு 14 ஆயிரும். பிளஸ் 2 பண்ணேன்னா எனக்கு 42ன்னு ஆயிரும். ஸோ, நான் ஒரு நம்பர இன்னொரு நம்பர மெர்ஜ் பண்ணணும். ஒரே ஒரு நம்பரா இருந்தா. ஒரே ஒரு நம்பர மெர்ஜ் பண்ணணும்னா, நான் என்ன பண்ணா போதும்னா, 10ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணா போதும். ஒரே ஒரு நம்பரா இருந்தா மட்டும் இந்த கேஸ். ஓகே. 2 நம்பர்ஸ் இருந்தா உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ 23ன்னு இருக்குன்னா, அது உங்களால பண்ண முடியாது. 2வ மட்டும் தான் உங்களால பண்ண முடியும். சரியா? ஸோ, நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு டிஜிட்டா ஸ்ப்ளிட் பண்றோம். ஸ்ப்ளிட் பண்ணி ப்ரீவியஸா ஆட் பண்ண நம்பர்ஸ ஆட் பண்ண போறோம். ஆட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரே ஒரு என்ன பண்ண போறோம்னா, ஒரு டிஜிட் கூட போகுது கரெக்ட்டா? ஸோ, அதனால என்ன பண்றேன்னா, 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 10ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஒரு டிஜிட் இன்கிரீஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் பிளஸ் 2 பண்ணா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ஆன்ஸர் வந்துரும். ஸோ, நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, என்ட்ட ஃபர்ஸ்ட்டு நம்பர்ஸ் இருக்கு. இத வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன சொல்லணும்? லாஸ்ட் ப்ராப்ளம்லயே நம்ம n வந்து 0 ஆகுற வரைக்கும் நம்ம ஐட்ரேட் பண்ணிட்டே போவோம். எனக்கு ரிமைண்டர் வந்து வரும். நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும்? ரிமைண்டர் வரும். இப்ப n வந்து நான் என்ன பண்ணிறணும்? அப்டேட் பண்ணிறணும். இந்த 2 ஸ்டெப்பும் பண்ணிருவோம். இப்ப என்னன்னா ரிவர்ஸ் பண்றோம். ரிவர்ஸ்ல என்ன பண்ணணும்? ஆல்ரெடி நம்பர் இருக்கும். அதோட 10 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். பிளஸ் இந்த கிடைக்கிற ரிமைண்டர் ஆட் பண்றோம். ஸோ தட் நமக்கு எண்ட்ல என்ன ஆயிரும்னா, நமக்கு வேல்யூ வந்து ரிவர்ஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ, நான் இங்க வந்து என்ன குடுக்குறேன்னா, நம்ம 324 பார்த்தோம். ரிவர்ஸ் பண்ணா 423ன்னு வரணும். ஓகே. ஸோ, நமக்கு ரிவர்ஸ் ஆயிருச்சு. ஸோ, நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம் ஆட் மட்டும் பண்ணோம். இப்போ வந்து ஆட் பண்ணாம நம்ம எப்படி ரிவர்ஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ஒரு நம்பர இன்னொரு நம்பர ஆட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம 10ஆல மல்டிப்ளை பண்ணா டிஜிட் இன்கிரீஸ் ஆயிரும். ஜஸ்ட் ஆட் பண்ணா நம்ம கான்கார்டினேஷன் மாரி ஒர்க் ஆயிரும். ஸோ, இதான் எப்படி ஒரு நம்பர ரிவர்ஸ் பண்றதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, பாலிண்ட்ரோம்னா எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ, நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்னா, இப்போ பாலிண்ட்ரோம்னா என்ன? நான் ஃபார்வர்டா ரீட் பண்றதும், ரிவர்ஸா ரீட் பண்றதும் சேமா இருக்கணும். அதான் பாலிண்ட்ரோம். எனக்கு இப்போ 1, 2, 2, 1ன்னு இருக்கு. நான் இத ரிவர்ஸ் பண்ணாலும் எனக்கு 1, 2, 2, 1 தான் வரும். பட் 324 எனக்கு ரிவர்ஸ் பண்ணா என்ன வரும்? 423ன்னு வருது. இப்ப எனக்கு ஃபார்வர்டும், பேக்வர்டும் எனக்கு ஈக்குவலா இல்ல. ஸோ, நம்ம இப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம், எனக்கு ஆல்ரெடி ரிவர்ஸ் பண்றது எப்படின்னு தெரியும். ஸோ, ரிவர்ஸ் பண்ண நம்பரும், குடுத்த நம்பரும் ஈக்குவலான்னு பார்க்குறோம். சப்போஸ் ஈக்குவலா இருந்தா பாலிண்ட்ரோம் குடுத்த நம்பர், இல்லன்னா நாட் எ பாலிண்ட்ரோம். ஸோ, நம்ம இந்த ப்ராப்ளமே லைட்டா மாடிஃபிகேஷன் பண்ணா போதும். எனக்கு இங்க என்னன்னா, எண்ட்ல வந்து n வந்து 0 ஆயிரும். ஸோ தட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அத வந்து ஒரு டெம்பரரியா வேரியபிள்ல வச்சுக்கிறேன். ஓகேவா? நான் ஃபைனலா செக் பண்ணும்போது
2 நம்பரும் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்றேன். ஸோ 2மே ஈக்குவலா இருந்துச்சுன்னா, நம்ம என்னன்னு பிரிண்ட் பண்ணலாம்? எஸ்ன்னு பிரிண்ட் பண்ணலாம். இல்லன்னா நோன்னு பிரிண்ட் பண்ணலாம். சரியா? நமக்கு ரிவர்ஸ் பண்றது எப்பயே தெரியும். பாலிண்ட்ரோம்னா என்ன? ஃபார்வர்டும், ரிவர்ஸும் சேமா இருந்தா பாலிண்ட்ரோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 324ன்னு குடுக்குறோம். அதுக்கு என்ன வரும்னா, நோன்னு வரும். அதுவே நான் வந்து இப்போ 1, 2, 2, 1ன்னு குடுக்குறேன். அதுக்கு என்ன வரும்? எஸ்ன்னு வரும். ஸோ நம்ம ரிவர்ஸ் பண்ண நம்பர யூஸ் பண்ணி நம்ம பாலிண்ட்ரோம் கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.